கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அடியேனே இந்த நாளிலே ஒரு நல்ல இவ்வளோ நாட்களும் நான் அடியேன் இவ்வளோ நாள் ஒரு 12 வருடமாக நான் நம்முடைய சர்ச்சுக்கு நான் வந்து கொண்டு இருக்கிறேன். 12 வருடமாக நல்ல அப்போஸ்தல உபதேசத்திலே நல்ல தேர்ச்சி பெறவும், அதை போல் அது இன்றைக்கு மற்றவர்களுக்கு அதை நான் கற்றுக்கொண்டது போல கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக தேவன் இன்றைக்கு என்னை அடியனை எடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பாஸ்டர் அவர்களுக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை நான் முதலாவது கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய வார்த்தையினுடைய இன்றைக்கி என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு இளைய குமாரனும் மூத்த குமாரன். இளைய குமாரன் மூத்த குமாரன் என்ற தலைப்பிலே அடியேன் இன்றைக்கு பேச இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் கர்த்தர் வல்லமை எடுத்து அடியனை பயன்படுத்துவாராக. பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, இளைய குமாரன் என்று சொல்ல மாட்டாங்க, கெட்ட குமாரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பாடல் கூட இருக்குது, அப்படி கெட்ட குமாரன் என்று சொல்லி கூட பாட்டு இருக்குது. ஆனாலும் இளைய குமாரன் மூத்த குமாரன் இந்த 2 பேர்களுக்குள்ளே ஒரு வித்தியாசத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு ஆதாரமாக லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வசனம் வரைக்கும் அது நல்ல அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லி தந்திருக்கிறார். அதனால் நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11, 12 வாசிப்போம். பாருங்கள், 11வது வசனத்தில் பின்னும் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, மாசில் எனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்று கேட்கிறான். அந்தபடி அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான் ஒரு தகப்பன் அவர் சுய சம்பாத்தியம் பண்ண ஒரு சொத்து. அது யாருக்குன்னா அவர் பிள்ளைகளுக்கு யாருக்குனாலும் அவரால் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனாலும் இந்த இளைய மகன் அதற்கு ஒரு முன்பாகவே, அவர் கொடுக்கறதுக்கு முன்பாகவே அவன் அதை கேட்டு வாங்குகிறான். சரி, வாங்கினோடனே அவர் நல்ல ஒரு தகப்பன் ஒன்றும் சொல்லாமல் என்னுடைய பங்கை உனக்கு நான் சம்பாத்தியம் பண்ணதில்லை, உனக்குள்ள பங்கை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறார். கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, 13 வாசிங்க. அவன் பாருங்கள், சில நாளைக்குள்ளாகவே அந்த இளைய மகன் எல்லாவற்றையும் அவன் சேர்த்து கொண்டு, கொடுத்த சொத்து எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு ரொம்ப தூரமான தேசத்துக்கு சேர்த்து கொண்டு அப்படின்னா விற்றுருப்பான். விற்று பணத்தை எல்லாத்தையும் அவன் எடுத்து கொண்டு போய் அங்கே கொண்டு என்ன செய்கிறான் அப்படின்னா, அது அவன் மட்டும் போகலை, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு சொத்தை சம்பாத்தியம் பண்ணியிருந்தான், கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணினான்னா அதை காத்து கொண்டு இருப்பான். ஆனால் இவன் கஷ்டப்படாத ஒரு சம்பாத்தியம், அப்பா கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ண ஒரு சொத்தை இவனுக்கு அந்த கஷ்டம் தெரியாதனால அவன் கொண்டு போய் என்ன செய்கிறான் என்றால், எல்லாத்தையும் விற்று துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அவ்வளத்தையும் விற்றுட்டான், அழித்து போட்டானே இருக்கிறது. அவன் 14வது வசனத்தில் எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று.
அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்தில் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றியை மேய்க்கும்படி அனுப்பினான். பாருங்கள், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். காலி பண்ணினதுக்கப்புறம் அந்த தேசத்தில் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொடிய பஞ்சகாலம் வருகிறது. பஞ்சகாலம்னா மழை இல்லாத காலம், விளைச்சல் இல்லாத காலங்கள். இந்த ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு காசு இருக்கும்போது வரல. காசு எல்லாம் செலவு ஆகணும்னு எல்லாத்தையும் அழித்து போட்டதுக்கப்புறம் அவனுக்கு அது வருகிறது. வரும்போது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனுக்கு பசி ரொம்ப உண்டாகி இருக்குது. பஞ்சம் உண்டான காலத்தில் யார் சாப்பாடு போடுவாங்க? பிச்சை கட்டாலும் கூட கிடைக்காது. ஏன்னா இல்லை அவங்களுக்கே பத்தாது. பிறகு அவங்க எப்படி யாருக்கு கொடுக்க முடியும்? அதனால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்போ அந்த தேசத்து குடியில் ஒருவனத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றியை மேய்க்கும்படி அனுப்பினான். ஏன்னா உனக்கு சாப்பாடு கண்டிப்பாக வேணும், நீனா என் பன்றிகள் இருக்குது, அதனால் மேய்த்துட்டு வா, நான் உனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லி அந்த பன்றிகளை மேய்க்கும்படிக்கு அனுப்புகிறான். அப்பொழுது 16வது வசனத்தை வாசிங்க. பதினாறு பாருங்க, அந்த பன்றிகள் அவனுக்கு அவன் கொடுத்த சாப்பாடு அவனுக்கு பத்தலை. அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எப்படி சாப்பாடு கொடுக்காம இருக்க மாட்டான். வேலை செஞ்சவனுக்கு கூலி ஏதாவது கொடுக்க தான் செய்யணும். அதனால் இவனுக்கு சாப்பாடு கிடைக்கல. ஏன் அப்படின்னா அவனுங்க பஞ்சத்தில் இருக்கும்போது சாப்பாடு இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் போல் ஏதோ கொடுத்துருக்குறான், அது அவனுக்கு வயிறுக்கு போதலை, இப்போ அவனுக்கு பத்தலைன்னொடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருக்குதான். பாருங்கள், தவிடு திங்க கூட அவனுக்கு ஆசை ரொம்ப ஆயிடுச்சு. பன்னிகள் எப்படி தவிட இவனுக்கு கொடுக்க விடுமா? கடித்து கொதறிடும். அந்த நேரத்தில் போய் அவன் வைக்கிற நேரத்துக்கு சாப்பிட்டான்னா. அதனால் அவனுக்கு அந்த பன்றிகள் திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல என்று ஆசையாக இருக்கிறான். ஆனால் அது கூட கிடைக்கல. அவ்வளோ பசி கொடுமை அவனுக்கு. ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று இருக்கிறது. ஒருவனா நிறைய பேர் அப்படி வேலை பார்ப்பாங்க போல். அதனால் எவனுமே அவனுக்கு கொடுக்கலை. 17 வசனத்தை வாசிங்க. அவன் பாருங்க, அடுத்த வாசிங்க. பாருங்க, இந்த 17வது வசனத்தில் பார்க்கும்போது அவனுக்கு அந்த பசி இருக்க தட்டியும் அவனுக்கு தெளிந்த புத்தி இல்லாதவனாக இருக்கிறான். ஒரு என்ன சொல்கிறது, அறிவு இல்லாதவனாக இருக்கிறான், மதியடனாக இருக்கிறான். ஆனால் அந்த பசி வந்ததுக்கு அப்புறம்தான் அவனுக்கு தெரிந்தது, அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள மாம்ச பலன் குறைந்து போயிட்டு. ஏன்னா அவனுக்கு நடக்க முடியாமல் இருக்கலாம், எதையும் முன் போல வாலிப வயதில் செய்த மாதிரி அவனுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் அவனுக்கு அப்பந்தான் பசியினுடைய அருமை அவனுக்கு தெரிகிறது. அவன் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனிடத்தில் போய் நான் சொல்லுவேன். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று எப்படி பாருங்கள், உம்முடைய கூலிக்காரியில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொன்னான். அப்படி சொல்லி அவன் போகிறான். பார்த்துடுங்க, அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் எடுக்கிறான்? நான் என்னுடைய தகப்பனர் எவ்வளவோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடுலாம் கிடைக்கிறது, ஆனால் நான் இங்கே பசினால் நான் சாகிறேனே, எனக்கு
நான் அமிதமாக இடத்துக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே அப்படி என்று சொல்லி நான் எழுந்து அவன் தகப்பனிடத்திற்கு போகிறதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுறான். அந்த தீர்மானத்தின்படியே அவன் போகிறான். போய் அந்த தகப்பனை சந்தித்த உடனே தகப்பன் எடுத்து சொல்கிறான், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரியில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் தகப்பனை எழுந்து குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்குன்பாம் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுறதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான்னு இருக்குது. அந்த தீர்மானத்தின்படியே அந்த வார்த்தையை அவன் சொல்கிறான். சொன்ன உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, தன்னை தாழ்த்தினான். அந்த இடத்துல பார்க்கும்போது தன்னை தாழ்த்தினான். அவனுடைய மாம்ச பலன் எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அவனுக்குள்ளே அந்த அந்த மூர்க்கமான குணங்கள் அவனிடத்தில் காணப்படலாம். ஆனால் அந்த மாம்ச பலன் குறைந்து போனதுக்கு அப்புறம்தான் இவனுக்கு அந்த தாழ்மையே உருவாகுது. அது எல்லாருக்கும் ஏற்பட்ட மாதிரி தான். ஆனால் அதே போல் அவன் தன்னுடைய தகப்பனை நோக்கி அப்படி சொல்லி தன்னை தாழ்த்தும் போது அப்பொழுது 22 வாசிங்க. அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாத ரட்சைகளையும் போடுங்கள். பாருங்க, அப்படி சொன்ன உடனே நான் தகப்பனை என்ன விட்டுட்டானா? இல்லை, அவன் விடலை. அந்த மாம்ச பலன் அவனுக்கு குறைந்து போனதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு இந்த தாழ்மை உருவாகிச்சு. அப்படி ஒன்று நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டால் மோசையை எடுத்துக்கலாம். மோசை அவன் பார்வோன் இதில் வளர்க்கப்பட்டவன். அவனுக்கு 40 வயது ஆகும்போது அவன் போய் அங்கே போய் ஒரு தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு பார்க்க வேண்டும், தன்னுடைய ஜனங்களை பார்க்க வேண்டும்னு அங்கே போகிறான். அங்கே போகும்போது எகிப்தின் ஒருத்தன் இஸ்ரேல் ஜனங்களை ஒருத்தனை அவன் அடிக்கிறத கண்டுக்கிட்டான். ஆக நம்மளுடைய இனத்தான அவன் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த எகிப்தியனை கொன்று போட்டுருதான். போட்ட உடனே அவன் போயிட்டான். அவனுக்கு நியாயம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இது என்ன அப்படின்னா, அவனுடைய மாம்ச பலனை அவனை குறிக்குது. தன்னுடைய மாம்சத்தில் முதலாவது அவன் இந்த மாதிரி காரியங்களை மூர்க்க குணத்தோடு அதை செய்தான். கர்த்தர்கிட்ட அவன் கேட்கவும் இல்லை, கர்த்தர்கிட்ட நான் போய் இதை செய்யலாமான்னு கேட்கவும் இல்லை. அதனால் அவனுக்கு அந்த குணங்கள் மாம்ச குணம்னு இருந்தது. அப்புறம் திரும்ப மறுநாளும் போகிறான். போன உடனே அந்த இஸ்ரேல் ஜனங்களே பார்த்து இவனை சொன்ன, நேற்றுக்கு அவனை கொன்ன மாதிரி இன்றைக்கி என்னையும் கொல்ல வாரியா அப்படின்னு சொன்ன உடனே, ஆக நம்ம ஜனங்களே நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலுக்கு நம்ம இருந்தால் நம்ம உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டான். வனாந்தரத்துக்கு போய் அங்கே ஒரு இடத்துல அவன் சுற்றி திரும்பி போகிறான். போனவொடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் அவன் குடும்பத்தை வழி நடத்துகிறான். மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் பெற்று 40 வருஷம் குடும்பத்தை வழி நடத்துகிறான். அவனுக்கு மாம்ச பலன் அதுக்கப்புறம் குறைந்து போய்விட்டது. குறைந்து போனதுக்கு அப்புறம்தான் அந்த 80வது வயதில் தேவன் அவனை அழைக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறதுக்கு அழைக்கிறார். அவனுடைய பலன் எதுவுமே இல்லை. அவனுடைய பலன் எதுவுமே இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி காரியங்கள் தான் நடைபெறும். அதனால் அவர் கொடுக்குற ஒரு பலத்தோடு இவனை அழைக்கிறார். அழைக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், ஐயையோ என்னால் முடியாது, என்னையை கொல்ல போடுறதுக்கெல்லாம் அங்கே தேடி பார்த்தாங்க, நான் போனேன்னா கண்டிப்பாக ராஜா என்னையை கொன்னுருவார் அப்படி இப்படின்னு எதை அவனு சொல்கிறான். திக்கு வாயங்க மந்து வாயங்க, நீ எந்த வாயனும் இருந்துட்டு போ, ஆனால் உனக்கு உன் சகோதரனை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விடவே இல்லை. விழுதாமல் அவனை ஊழியத்துக்கு அவனை இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொள்வதற்கு அனுப்பிவிட்டார் எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே அவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களை எல்லாரையும் மீட்டு கொண்டு வரான். அதுக்கப்புறம் அவனுக்கு 40 வயது வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தான். அப்படி போல் நம்மளுடைய மாம்ச பலன் என்னைக்கு அதிகமாக விரும்புகிறத நம்ம செய்யும்போது அந்த மாம்ச பலத்திலே நாம் செய்கிற காரியங்கள் எதுவுமே நமக்கு அதாவது வாய்க்காதே என்றிருந்தால் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சின்ன வயதிலே நம்ம ரட்சிக்கப்படுறோம், தேவனிடத்தை ரொம்ப நெருங்கி சேர்கிறோம்.
நல்ல ஜெபம் பண்ணுறோம், ஆனால் சில ஜெபங்கள் நமக்கு கேட்கப்பட மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நம்ம மாம்ச பலத்தோடு அதை செய்கிறோம். அதனால தான் உபவாசம் இருந்து ஜெபிக்க சொல்கிறாரு. அதனால் அந்த உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது மாம்ச பலன் குறைந்துருது, ஆவியிலே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதனால தான் உபவாசம் பண்ண சொல்கிறாங்க. உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவிட்டே அவருடைய சீசர்கிட்ட பரிசேயர்கள் கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் அப்படி தான் சொல்கிறார். மணவாளன் தங்களோடு இருக்கும்போது இவங்க உபவாசிப்பாங்களா? எடுபடும் மணவாளன் தங்களை விட்டு எடுக்கப்படும் நாட்கள் வரும், அப்பவும் உபவாசிப்பாங்க. அதனால் அந்த மாம்ச பலன் இருக்க தட்டியும் அவனால் ஒரு ஆசீர்வாதத்தை அவனால் தக்க வைக்க முடியல, அதை பெற்றுக்கொண்டதை பாதுகாக்கவும் முடியல. அதனால் எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டு தகப்பனிடத்தில் சரண்டர் அடைகிறான். சரண்டர் அடையும் போது தகப்பன் ஒன்றுமே சொல்லலை. அவனை கட்டி அணைச்சிருப்பான், முத்தமிட்டிருப்பான். உன்னைய தாண்டா நான் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தேன், என் மகனை காணலையே, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி. ஒரு முறை எனக்கு ஞாபகம் வருது. என்னுடைய சகோதரன், எனக்கு இளையவன் திடீர்னு ஒரு ஒருத்தன் கூட பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா எங்கேயோ போயிட்டான் தெரியலை எங்களுக்கு. ஆனால் 2-3 நாள் ஆச்சு, காலை காணலை. அப்புறம் நாங்கள் துடித்து போயிட்டோம், எப்படி இவன் காணலையே, எங்கே போய் என்ன செஞ்சானோ, இருக்கானா இல்லையா என்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் அதே போல் அவன் திருப்பி 3ஆவது நாள் வந்துட்டான். எங்கே போனான் அப்படின்னா, நான் மெட்ராஸுக்கு ட்ரெயினில் ஏறி போயிட்டேன். அதே மாதிரி இப்போ நான் மெட்ராஸ்லேருந்து ட்ரெயினில் தான் அப்படி தான் வரேன், என்ன டிக்கெட் எடுக்கல, அப்படி போயிருக்கான் போல். அப்போ கறி ஓடுற மிஷினு அந்த ட்ரெயின் நிலக்கரி போட்டு இருப்பாங்க, உடம்பு பூரா அப்படியே அந்த கறியாக இருந்தது. அவன் அப்படி வந்தான் பார்த்துக்கிடுங்க. அதனால் அப்படி போல் அந்த மாதிரி காரியங்கள் தகப்பனை அப்படி தேடி இருப்பார். எப்படி தேடி என் காணலையே, என்ன செஞ்சானோ என் மகன், அப்படி தான் தேடிப்பார். இயேசு கிறிஸ்துவையும் குமாரன் பிதா இந்த பூமியில் அவர் அடிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தார். அதாவது சிலுவையில் அவர் பாடுகள் கொஞ்சம் அல்ல, ஆனால் அவருக்கு தெரியும். இருந்தாலும் கொடுத்துட்டு அவர் சும்மா இருந்திருப்பாரா? அவர் மனசு அவ்வளோ தூரம் துக்கப்பட்டிருக்கும், வேதனைப்பட்டிருக்கும். எதற்காக? நம்மை மீட்கிறதுக்காக அவருடைய குமாரனையே நமக்கு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படி என்று கேட்குறோம். நம்ம இன்றைக்கி எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்? என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று நம்பி தானே வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாது. அவரையே நாம் நம்பி ஜீவிக்கும்போது கர்த்தர் நமக்கு அனைத்து காரியத்திலையும் உதவி செய்வார். நமக்கு உதவி செய்யாமல் அவரால் இருக்க முடியாது. அதனால் இந்த குமாரன் வரான். வந்தவுடனே அவரை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு எதுவும் செஞ்சுருப்பார். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள் என்று சொல்கிறார். தகப்பன் ஆர்டர் கொடுத்த உடனே அந்த உயர்ந்த வஸ்திரத்தை அவன் கொடுக்குறார். உயர்ந்த வஸ்திரம் அப்படின்னு என்னென்னா, மகன் மனம் திரும்பி வந்துட்டான். வந்த உடனே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவங்களுடைய வஸ்திரம் அது ஒரு நீதி என்று அது சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தான் இருக்குது. வெளிப்படுத்தல 3:20 வாசிங்க. ஆமாம், இது சரிதான், அது தெரியல, அந்த வசனம் இருப்பிடம் எனக்கு தெரியல. அதனால் அவன் அது அவனுடைய நீதிகள், அந்த வெண்மையான வஸ்திரம் அவனுடைய நீதிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அவனுக்கு வஸ்திரம் ஏன் அப்படின்னா, அவன் மனம் திரும்புறதுனால நீதிமானாக்கப்பட்டுட்டான். நீதிமானாக்கப்பட்டதுனால அவனுக்கு அந்த வெண் வஸ்திரம், அவனுக்கு அந்த வஸ்திரத்தை, புது வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை கொண்டு போடுறாங்க.
கேட்காத ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுக்குறாரு. அவனுக்கு மோதிரம் கொடுக்குறாரு. மோதிரம் வந்து முத்திரையை குறிக்கும். யார் இவன் என்னுடைய மகன் அப்படின்ற சொல்லி என்னத்திற்குனாலும் சரி அந்த மோதிரத்தை முத்திரை போட்டால் அதுக்கு பவர் அதிகம் தான். அதை வந்து மாற்றவே முடியாது. அதே மாதிரி ராஜாக்கள் அன்றைக்கு அப்படி தான் இருந்திருக்காங்க. அந்த மோதிரம் போல் இவனை வந்து அந்த இவனை நம்பி அவன் கைக்கு மோதிரத்தை கொண்டு போட்டுறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள் என்று சொல்கிறார். கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்க அப்படின்னா பாதரட்சை வந்து என்னதை குறிக்கணும்? சுவிசேஷம் அறிவிக்கிறத குறிக்கிறது. அந்த சுவிசேஷத்தை அவன் அறிவிக்கிறதுக்கு தகுதியானவன், மனம் திரும்பினவன். அதனால் அவனிடத்துக்கு வந்து இத்தனை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அவன் கேட்கவே இல்லை. கேட்காத ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனை கனப்படுத்துகிறான். அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கேட்காத எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனை வந்து நல்ல கனப்படுத்தி அவனுக்கு வேண்டிய எல்லாம் ரொம்ப அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் செஞ்சிட்டார். செஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்ல, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். 23ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி. கொழுத்த கன்று நல்ல இருக்கிறதுலே நல்ல கொடுமையான கன்றை வேலைக்காரன்ட்ட சொல்லி கொண்டு வந்து அடித்து புசித்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த 24 வாசிங்க. 24ஆம் வசனம். பாருங்கள், கொளுத்த கொன்றை கொண்டு வந்து அடிச்சுட்டு புசித்து சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லிட்டு, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இதுதான் நம்ம இந்த வேத வசனத்தை சொல்லி இருக்குது. வெளிப்படுத்தின 3:20 வாசிங்க. படித்தது. பாருங்கள், அந்த போஜனம் அவனுக்கு வைக்கிற விருந்து வந்து நல்ல ஒரு உயர்ந்த விருந்து. இயேசு கிறிஸ்து அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனு என்னோட போஜனம் பண்ணுவான். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த விருந்து இவங்க சாப்பிட்றாங்களே, இந்த இதுதான் வந்து போஜனம். அந்த போஜனம் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். அதனால தான் அதை அவனுக்கு இதில் வந்து கொளுத்த கன்றுன்னு சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும்போது போஜனம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நானும் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நானும் அவனோட தேவனுடைய வார்த்தை குறித்து பேசுவோம், அவனும் என்னோட பேசுவான். அப்போ நாங்கள் கலந்து தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசும்போது அவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அந்த மனமகிழ்ச்சினாலே தான் அந்த வார்த்தையை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு பேசுகிறார். அந்த மனமகிழ்ச்சியான அந்த வார்த்தைகளை பேசும்போதே மனது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம், சமாதானம் உள்ளத்தை வந்து நிரப்புகிறது. அந்த நிரப்புகிறதுல தான் இயேசு வந்து சொல்கிறாரு, நானும் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி மாறி மாறி போஜனம் பண்ணுறது. இயேசுவோடு இருந்து போஜனம் பண்ணுறதுன்னா அவருடைய வார்த்தைகளை கேட்பது என்றால் எவ்வளவு அருமையாக இருக்கும். அப்படி தான் அதை வைத்து தான் நம்ம மரியாள் தன்னை விட்டு எடுபடாத இந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறேன். மரியாள் எப்படி அப்படின்னா, அந்த வசனத்தை கேட்க கேட்க அவன் மனம் திரும்பிட்டாள். மனம் திரும்பினவளை தான் வசனத்தை கேட்க கேட்க அவளுக்கு அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு சந்தோஷம், அவரோடு அவ்வளோ தூரம் மகிழ்ந்து களி கூறுகிறார். அந்த வசனத்தை கேட்கும்போது உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அந்த வசனத்தை கேட்கும்போது நிச்சயமாகவே அவன் உள்ள மகிழ்ந்து களி கூறும். அந்த களி கூறுதல் வரும்போது தான் தேவன் நமக்கு வேண்டிய அனைத்தையும் செய்கிறார். நாம் என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பார்.
ஆமாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்களுக்கு வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்தால் போதும். இப்போ நமக்கும் தேவனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நடந்து போனாலும் சரி, வீட்டுக்கு போனாலும் சரி, படுக்கும் போதுனாலும் சரி, எந்திரிக்கும் போதுனாலும் சரி, என்ன வேலை உலக வேலையை நீங்கள் பார்த்தாலும் நமக்கும் அவருக்கு ஒரு கனெக்ஷன் பேசிக்கிட்டே தான் இருப்பார். இது செய்ய, இது செய்யாத, இது இப்படி உள்ளது, இந்த காரியம் தேவனுடைய வார்த்தை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விவரித்து சொல்ல. அதே மாதிரி குற்றம் இருந்தாலும் கண்டிப்பாக அதை உணர்த்துவார். ஏன்னா நீ செய்தது தப்பு, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த கனெக்ஷன் நமக்கும் அவருக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் தேவனை பற்றி பிடித்தவர்கள் யாரும் அவரை பற்றி விடவே மாட்டார்கள். அது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அப்போ ஒன்றுமே உலகத்தில் உள்ள காரியங்கள் இல்லட்டாலும் பரவாயில்ல, எல்லாமே அந்த சந்தோஷமான அந்த வார்த்தைகள் தான் நிறைந்திருக்கிறது. தேவனோட இப்போ இயேசு கிறிஸ்துவோட நாம் போஜனம் பண்ணும்போது அவ்வளவு ஒரு ஆனந்தம் நமக்குள்ளே இருக்கிறது. நான் எனக்கு சொல்ல முடியும். நான் அந்த அளவுக்கு தேவன் என்னை அந்த மாதிரி என்னை கொண்டு போயிருக்கிறார். அதனால தான் நான் சொல்ல முடியுது. இல்லைன்னா சொல்ல முடியாது. விவரிக்கவே வார்த்தையே கிடையாது. அமிதமாக அந்த வார்த்தைகள் இருக்கும். அதனால் என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். மரித்தான் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு? அவன் பாவத்துக்கு மரித்தான், இப்போ நீதிக்கு அவன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய காணாமல் போனான். எப்படி காணாமல் போனான்? சாத்தான் அவனை கொண்டு போய் விட்டான். அவனை ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும்போது அவன் எப்படி காணாமல் போய் ஒளிந்து கொண்டான் அவன். அதனால் பாவம் செய்த உடனே நாம் தேவனுக்கு நமக்கு இருக்கிற கனெக்ஷன் கொஞ்சம் குறையத்தான் செய்யும், வராது. ஆனால் நம்மளை விட்டு விட மாட்டார், அதை சரி பண்ணி கொண்டு வந்துடுவார். ஆனால் அந்த தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு கொஞ்சம் குறையும். அப்படி தான் அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே பாருங்கள், அவன் ஒளித்து கொண்டான் அப்படின்னு இருக்குது. மறைத்து கொண்டான் தன்னை. தேவன் தேடி வராரு, பாவம் செஞ்சான் தேடி வராரு. ஆனால் இவன் ஒளிந்து கொள்கிறான் பாருங்கள். அதனால் அந்த காணாமல் போனான், ஆனால் திரும்பவும் காணப்பட்டான். நீங்கள் இது ஆதாமை பற்றி பேசினா ஆதியாகமத்தில் ஆதியாகமம் 2:25 படிங்க. 2:15. பாருங்கள், இந்த ஆதாம் ஏவாளை என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனை கொண்டு அதை பண்படுத்தவும் அதை காத்துக்கொள்ளவும் வைத்தார். ஆனால் இவன் எங்கே போனானோ தெரியலை. சாத்தான் வரும்போது எங்கே போனான்னு தெரியல. அவன் ஏவாள் அங்கே நிற்கிறா. இவன் எங்கே போய் தூங்கிட்டான்னு நினைக்கணும். ஏன்னா ஒன்று அவன் தோட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக சாத்தான் இருக்கும்போதே வந்திருப்பான். அவன் இல்லை, வராதனால ஆதாம் ஏவாள்கிட்ட அவள் பேச ஆரம்பிச்சு. அதனால் பேசி பாவத்துக்கு இதை செய்யாத, இந்த கனியை புசிக்காத என்று சொன்ன போது அவன் புசித்தான். அவனுக்கு அந்த கனியை புசிக்கணும்னு ஆசையும் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, தன்னுடைய மனைவியை பறித்து அந்த கனியை புசிச்சிருக்கிறா. அவனை தேடி பார்த்து கொண்டு போய் அவனுக்கும் கொடுக்குறார். அப்போ கொடுக்கும்போது இதை ஏன் புசிச்சுன்னு அவன் கேட்டிருக்கணும் அவட்டையாது. அதையும் கேட்கலை. நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்கான். சில பேர் அப்படி தான். நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம செஞ்சால் தப்புன்னு தெரியும். ஆனால் இன்னொருத்தவங்க மூலமாக அதை நம்ம பெற்றுக்கொண்டால் அது தவறு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அது தப்பு. கண்டிப்பாக அவனுக்கு அந்த எண்ணம் இருந்ததுனால தான் அந்த கனியை அவன் திரும்ப புசித்தான், பாவம் செய்தான், தன்னை ஒழித்து கொண்டான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவ்விதமாக அவன் இருக்கும்போது தான் அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். 24ஆம் வசனத்தில். ஆமன். அந்த சந்தோஷம் எங்கேருந்து வருது அப்படின்னா, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மனம் திரும்பினாலே பரலோகமே நமக்கு சந்தோஷப்படுகிறது. ஒரு மனிதன் மனம் திரும்பினா பரலோகமே சந்தோஷப்படுகிறது.
அதுதான் அந்த சந்தோஷத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூத்த குமாரன் வரேன். இவ்வளோ நடந்திருக்கிறது மூத்த குமாரனுக்கு தெரியலைன்னொன்னே 25 வாசிங்கய்யா. 35 25 தான். அவனுடைய மூத்த குமாரன் வயலிலிருந்து அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிறபோது கீதவாத்தியும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து என்ன என்று விசாரித்தார். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கட்டை அடிப்பித்தாரே என்றார். பாருங்கள், இந்த இதில் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, மூத்த குமாரன் வயலிலிருந்து வர்றான், அவனுக்கு நடந்த காரியம் எதுவுமே தெரியலை. அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாக வருகிற போது கீத வாத்தியங்கள் நடன கழிப்பு எல்லாமே அவனுக்கு காதில் கேட்குது. அப்போ அந்த ஊழியக்காரங்கிட்ட போய் தான் என்னன்னு விசாரிக்கும்போது தான் அவன் சொல்கிறான், உம்முடைய சகோதரன் வந்துட்டான், உம்முடைய சகோதரன் சுகத்துடனே உடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனும் வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறான். பார்த்துக்கிடுங்க, வருந்தி ரொம்ப அழைக்கிறான். இந்த மூத்த சகோதரனுக்கு பாருங்கள், இளைய சகோதரன் இத்தனை நாள் காணாமல் போயிட்டானே, பணம் எல்லாத்தையும் சொத்தெல்லாம் கொண்டு போனானே, என்ன செஞ்சான், நம்ம அப்பா சம்பாத்தியமான சொத்து அதை என்ன செஞ்சான், அழிச்சானா, அவன் இருக்கிறானா, மரித்து தான் போயிட்டானா என்கிற ஒரு எண்ணம் கூட அவனுக்கு இல்லாமல் அவன் போனதை பற்றி அவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறவனா அதில் காணப்படுகிறது. அந்த வார்த்தைகள் அப்படி தான் இருக்குது. அவன் வந்துட்டான்னு சொன்ன உடனே அவன் வீட்டுக்குள்ளே போகவே இல்லை. தகப்பன்னு அந்த சொல்கிறான், இது என்ன தகப்பனிடம் அவன் கேட்கவும் இல்லை. ஒன்று, இது தகப்பனிடத்தில் அவன் போய் கேட்டிருக்கணும், அப்பா என்னப்பா இவ்வளோ தூரம் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. அவன் ஊழியக்காரன் இடத்துல போய் அவன் கேட்குறான். அவன் அப்படி சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வருது. அந்த இது என்ன என்று தகப்பனிடம் கேட்கவில்லை, வேலைக்காரனிடம் கேட்கிறான். தம்பியாக சகோதரன் திரும்ப வந்து விட்டார், அதனாலே இவைகள் நடக்கின்றன மூத்தவன் கோபப்பட்டு விட்டான். மூத்தனுடைய கோபங்களை குணாதிசயங்கள்லாம் என்ன அப்படின்னா, அவன் சொல்கிறான், இத்தனை வருஷ காலமாக நான் ஊழியம் செய்தேன், உடைய கற்பனையெல்லாம் மீறவில்லை, ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு கொடுக்கவில்லை. தகப்பனிடம் தன்னை யார் என்று காட்டுகிறான். தகப்பன்ட்ட இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும்போது 29, 30 வாசித்து இது பார்க்கும்போது இவ்விதமாக அவன் சொல்லுகிறான். அதாவது, நான் உமக்கு உண்மையாக ஊழியம் செய்தேனே, நான் உம்முடைய கற்பனையெல்லாம் நான் மீறவில்லையே, இப்படிலாம் நான் உமக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேனே, ஒரு ஆட்டுக்குட்டியாவது நீர் எனக்கு கொடுக்கவில்லையே என்று தன் தகப்பனிடம் தன்னை உயர்த்தி காட்டுகிறான். தகப்பனிடம் தன்னை பெருமைப்படுத்தி கொள்கிறான். ஏன் அப்படி பெருமைப்படுத்தி நல்லவன் என்று தகப்பனிடம் காட்டுகிறான். அப்படி செய்யும்போது அவனுடைய குணங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, 30 வாசிங்க, 30 வாசம். உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்த உடனே கொடுத்த கன்றை இவனுக்காக அனுப்பித்தீரே என்றார். பாருங்க, அந்த மூத்த குமாரன் வந்தது, அவன் இளைய குமாரன் வந்தது சந்தோஷப்படாமல் வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டானே, உம்முடைய குமாரனாகி இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை இவனுக்காக நீர் அனுப்பித்தீரே, எனக்கு ஒன்றும் செய்யலை, இத்தனை வருஷம் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் செய்யலை, உம்முடைய ஆஸ்தியெல்லாம் நீ சம்பாத்தியம் பண்ண சொத்தை நான் அழிச்சிட்டு வந்துட்டான் அவன் அவன் வந்த உடனே இவனுக்காக இவ்வளோ தூரம் கொளுத்த கன்றெல்லாம் இவனுக்கு அடித்து இருக்கிறீரே அப்படின்னு என்று அவன் கேட்ட உடனே அவர் தகப்பன் சொல்கிறான் 31வது வசனத்தில், அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது, நீ எப்பொழுதும் என் கூட தான் இருக்கிற, நான் எல்லாமே உன்னுடையது தான், உனக்கு தான் இனி அப்படின்னு என்று சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொண்டதை அதில் தெரியவில்லை.
ஆனால் மூத்தவன் தகப்பன் சொன்னதை ஏற்றுக்கொண்டதாக இல்லை. மூத்தவனிடத்தில் என்னுடைய குணாதிசயங்களை பாருங்கள். மூத்தவனிடத்தில் அன்பு இல்லை. அந்த இளைய குமாரான மன்னிக்கும் குணம் அவனிடத்தில் இல்லை. தகப்பன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளலை, அதுக்கு கீழ்ப்படியலை அவன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளைய குமாரனை குற்றம் கண்டுபிடிக்கிறான். அவன் குற்றம் கண்டுபிடித்து அதை சொல்லி தன்னை நீதிமான அவன் காட்டுறான். அவனைப் போல நான் இல்லை என்று அவன் சொல்லுகிறான். வீட்டிற்கு போக அவனுக்கு மனம் இல்லை. பாருங்கள், அவன் மூத்தவனிடத்தில் இருக்கிற குணங்களை பார்த்தா அன்பு இல்லை, மன்னிக்கும் குணம் இல்லை, தகப்பன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை, தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லை, தம்பியை ரொம்ப குறை சொல்லுகிறான், மட்டப்படுத்தி குற்றம் கண்டுபிடிக்கிறான். அவனை போல் நான் இல்லை என்கிறான். வீட்டிற்கு போக மனம் அவனுக்கு இருந்ததாக சொல்லப்படவே இல்லை. இதனால் இந்த மூத்தவன் யாரை போல இருக்கிறான் என்றால், லூக்கா 18:10-11 வாசிங்க. பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான். அவனை அந்த ஆயக்காரன் பாவம், அவன் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்குறதுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிறான். பாருங்கள், இவன் முதலாவது பரிசேயன் என்ன சொல்கிறான், தேவனை நான் அந்த பரிகாரக்காரனாக நான் கிடையாது, அநியாயக்காரன் கிடையாது, உபச்சாரக்காரனாக கிடையாது, இந்த மற்ற மனுஷனை போலவும் அதுலேயும் இந்த ஆயக்காரனை போலவும் எனக்கு பின்னால் ஒருத்தர் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவனும் அந்த ஆயக்காரனை போலவும் நான் கிடையாது, இதனால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தன்னை உயர்த்துகிறான். பார்த்துக்கிடுங்க, என்னை பெருமை பாராட்டுகிறான். ஆயக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா 13 வாசிங்க. பாருங்க, ஆயக்காரன் என்ன சொல்கிறான், தூரத்தில் நின்றுக்கிட்டான். சர்ச்சு கோயிலுக்குள்ளே கூட அவன் வராமல் அந்த வாசப்படியிலே நின்றுருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி நின்றுட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், கண்ணை கூட அவனால் தூக்கி பார்த்து தேவனை பார்க்க முடியல. ஏன்னா தேவன் அவ்வளோ பரிசுத்தர், அதனால் அவனால் அதை பார்க்க முடியாது. உணர்றான், இருதயத்தில் நல்ல உணர்வுள்ள இருதயம் அவனுக்கு இருந்ததுனால உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறான். அதை அவன் உணர்ந்ததுனால தான் நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணுறான். தன் மார்பில் கூட அடித்துக்கொள்கிறான். அடித்துக்கொண்டு தேவனை பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்படி அவன் அவ்வளோ தூரத்துக்கு தேவனுடைய இரக்கத்தை அவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட உடனே இயேசு சொல்கிறாரு, அவன் அல்ல, யார், ஆயக்காரன், பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்படி தான். அதனால் தன்னை அவன் உயர்த்ததுனால அவன் பரிசேயன் அவன் தாழ்த்தப்பட்டான். இவன் தன்னை தாழ்த்ததுனால அவன் நீதிமானாக்கப்பட்டு அவன் தேவனோட மனம் திரும்பினவனாக, தேவனோட சஞ்சரிக்கிறவனாக தேவன் அவனை எடுத்து அவனை உயர்த்துகிறார். அதனால் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இந்த மூத்த குமாரன் அவனிடத்தில் அந்த தாழ்மையை இல்லாதனால அவன் ஒரு சின்ன 2-3 காரியங்களை தான் சொல்கிறான். தகப்பனிடத்தில், நான் உமக்கு உடைய வார்த்தையை பற்றி நான் எப்போதும் நான் உம்மிடத்தினே இருக்கிறேன், நான் ஒன்றுமே தவறு செய்யலை அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறானே தவிர, ஆனால் அதில் அவனை பார்க்கும்போது அன்பு இல்லை, மன்னிக்கும் குணம் இல்லை,
தகப்பன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை, தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை. தம்பியை குறை சொல்லுகிறான், குற்றம் கண்டுபிடிக்கிறான். அவனை அதாவது சகோதரனைப் போல நான் இல்லை என்கிறான். வீட்டிற்கு போக அவனுக்கு மனமே இல்லை. இந்த மூத்தவன் வந்து தான் பரிசேயனாக இருக்கிறான். இந்த பரிசேயன் வந்து யார் அப்படின்னா, நம்ம வாசித்து பார்க்கும்போது மூத்தவன் வந்து நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிறவனாக இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமானா ஆக முடியாதுன்ற, அதனால் அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவனாக இருந்தான். ஆனால் இந்த ஆயக்காரனை இளைய குமாரனை பாருங்கள், அவன் விசுவாச பிரமாணத்தை கை கொள்கிறவனாக இருந்தான். அவன்தான். அதனால் அந்த இளைய குமாரனுக்கு அவன் பழைய மனிதன். யார்? மூத்தவன் வந்து பழைய மனிதன், இளையவன் வந்து புதிய மனிதன். நாம் யாரை போல இருக்கிறோம் இன்றைக்கு? அதை பார்க்கும்போது நாம் யாரை போல இருக்கிறோம்? நம்ம இருக்கணும் அப்படின்னா புதிய மனிதனாகிய அந்த விசுவாச பிரமாணத்தை கைக்கொள்கிற இளைய குமாரனை போல நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் நாம் எதற்குமே நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டாலே போதும். கர்த்தர் நம்மோடு எப்பொழுதும் இருப்பார். கலாத்தியர், இது ஒரு வசனத்தை வாசிங்க, கலாத்தியர் 8:9. இல்லை, கலாத்தியர் 1:8-9. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். பாருங்கள், இப்படி தான் நியாயப்பிரமாணக்காரங்க இப்படி இருக்கிறாங்க. அவங்களெலாம் யார் அப்படின்னா சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த சபிக்கப்பட்ட இவர்கள் வந்து பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தராகிய இயேசு வந்து எவ்வளவு பாடு கஷ்டங்களை நமக்காக பட்டாரே, நாம் அவரிடத்தில் அன்பு கூறாமல் போனால் எப்படி நாம் வந்து அந்த இந்த அன்பு கூறாமல் போனால் கண்டிப்பாக சபிக்கப்பட்டவர்களாய் நாம் மாறி போவோம். அதனால் நமக்கு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற பிரமாணம் நமக்கு இருக்கிறது. இதுதான் விசுவாச பிரமாணம். எபிரேயர் 10:28 வாசிங்க. மோசேயின் பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 வாக்கினாலே சாகிறானே. அதனால் மோசேயின் பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணம் வந்து இரக்கமே இல்லாத வாழ்க்கை. அதனிடத்துல தான் அவனிடத்தில் அந்த அன்பு குணங்கள் எதுவுமே மூத்தவனிடத்தில் காணப்படலை. இளைய குமாரன் இடத்துல அந்த அன்புகளை, அந்த விசுவாச பிரமாணத்துக்கு வந்த உடனே அவனிடத்தில் அந்த தாழ்மையான அந்த குணங்கள் வந்தது. கேட்காத ஐஸ்வர்யத்தெல்லாம் அவன் அப்பா பிதா அவருக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கனப்படுத்தினார். அதனால் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமாம், அதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கள்ளன் சிலுவையில் வந்து 2 கள்ளர்கள் இயேசு கிறிஸ்துவோடு அடிக்கப்படுறாங்க. ஒரு கள்ளன் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துகிறான். ரெண்டாவது இன்னொரு கள்ளன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னான். அவன் அப்படி போல் அந்த கள்ளன் மனம் திரும்பின கள்ளன், அவன் மனம் திரும்பினவனாய் அந்த பரதேசிலே அவன் பிரவேசிக்கப்பட்டான். பரதேசிக்கு அந்த இயேசு என்ன சொன்னார்? நான் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று அவன் சொல்லி அவனுக்கு அந்த பரலோக வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை அந்த பரதேசிலே கொண்டு போய் அவனை வைத்தார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி போல் நாம் அந்த கள்ளனைப் போல நாம் மனம் திரும்பினவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாவற்றிற்கும் காரணம் வந்து மனம் திரும்புதல் முக்கியம். மனம் திரும்பினவங்க என்ன செய்வாங்க? அப்போஸ்தலர் 2:42 படிங்க. அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலையும் அந்நியோன்யத்திலையும் அப்பப்பக்கத்திலையும் ஜெபங்களையும் உறுதியாய் தரித்திருந்தார். இந்த காரியத்தை கட்டாயம் அவங்க செய்வாங்க. அப்போஸ்தலர் 2:42 வந்து அவர்கள்
அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருப்பார்கள். மனம் திரும்பினீங்க அப்படின்னா இந்த குணங்கள் உங்களிடத்தில் காணப்படும், இந்த செயல்கள் உங்களிடத்தில் காணப்படும். இல்லைன்னா நீங்கள் மனம் திரும்பலன்னு தான் அர்த்தம். யாருமே இன்றைக்கி நம்மளுடைய திருச்சபையில் உள்ள அப்போஸ்தலர் உபதேசத்தின்படி யாரும் போதிக்கிறது இல்லை. ஆனால் இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் அதில் பழகினவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆமென். கர்த்தர் நம்மளை அவிதமாக கொண்டு வந்து சேர்ப்பாராக. ஆதலால் நாம் பரிசனைப் போல் இல்லாமல் ஆயக்காரனைப் போலவும் இருக்க வேண்டும். மூத்த குமாரனைப் போல் இல்லாமல் இளைய குமாரனைப் போலவும் இருக்க வேண்டும். ஆமென். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில் என்று இயேசு சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4:20. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவார்? பாருங்கள், அவனுக்கு கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறலைன்னா காணாத தேவனிடத்தில் போய் அவன் எப்படி அன்பு கூறன்னு சொல்கிறது? அது பொய் தானே. அது முதல்ல கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். எப்படி அப்படின்னா, தேவனிடத்தில் நான் அன்பாக இருக்கிறேன், தேவனை நான் நேசிக்கிறேன், தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு கண்ட சகோதரனிடத்தில் முதல்ல அன்பை காட்ட வேண்டும். அதை அவனிடத்தில் தான் அதை காட்ட முடியும். தேவனிடத்தில் அன்பு கூறேன்னு சொல்லிட்டு மனிதர்களிடத்தில் அவன் அன்பில்லாதவனாக இருந்தான்னா அவன் பொய்யன்தான். அதனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் கண்ட சகோதரனிடத்தில் கட்டாயம் அவன் அன்பு கூற வேண்டும். இது ஒரு பிரமாணம் தான், விசுவாச பிரமாணத்துக்குரியதான். இயேசு இது பவுல் அப்படி சொல்லுகிறான். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் நீ எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறன்னு சொல்ல முடியும்? அது பொய் தானே. அப்படி என்று அந்த வசனம் நம்மளை சுட்டி காண்பிக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு தேவனிடத்தில் மட்டுமல்ல மனிதரிடத்திலும் காட்ட வேண்டும். விசேஷமாக ஏழைகள், கஷ்டப்படுறவங்க, உபத்திரப்படுறவங்க, ஆதரவற்றவங்க, இவர்களிடத்தில் எல்லாம் யார் எவ்வளவு சிறியவர்கள் இவர்களை, அதாவது இதில் மற்ற காரியங்களில் உள்ள குடும்பத்தில் உள்ளதில் சிறியவர்கள், சின்ன பையங்கன்னு சொல்லலை, சிறியவர்களிடத்திலும் எல்லாரும் சிறியவர்களும் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, குடும்பத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நாம் கிறிஸ்துவின் அன்பை நாம் காட்டும்போது நிச்சயமாக அவர் மனம் திரும்புவார்கள். ஏன்னா நம்மளை நேசிக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்காரே, ஒரு கூட்டம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பு கூறுவாங்க. அப்படி போல் இவர்களிடத்தில் நாம் அந்த அன்பை பிரதிபலிக்க வேண்டும். அதனால தான் ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 25:42 முதல் 46 வரை. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போதனம் கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், நீங்கள் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலிடை கட்டப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். பாருங்கள், நம்ம செய்கிற ஒவ்வொரு அந்த அன்பும், பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், நீ அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். யாருமே அந்நியன் அப்படின்னா யாருமே மதிக்காத ஒரு குடும்பத்தை அவங்களோட நம்ம சேர்ந்து கொள்கிறது, அவங்கள நம்மளை ஈக்குவலாக நம்ம வைத்து கொள்கிறது தான். அதனால் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியுள்ளவனாயும் காவலில் வைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை வஸ்திரமில்லாதவனும் வியாதிப்பட்டவனும் காவலில் வைக்கப்பட்டவனும் தாங்கள் எப்பொழுது உம்மை கண்டு உதவி செய்தோம்.
அப்படி போல் நான் வந்து அந்த வந்து 35ஆம் வசனத்தில் வருது, நான் மாற்றி சொல்லிட்டேன். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் பிரயோத்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராகவும் உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவர்களாகவும் காவலில் இருக்கிறவர்களாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரயோத்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பெரிய புரட்சிங்க. இதில் வந்து நாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்துவின்க்கு சீசராக இருக்கிற யாராக இருந்தாலும் நிச்சயமாகவே இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். செஞ்சாதெல்லாம் நாம் வந்து அந்த பரலோகத்தில் கொண்டு போய் கர்த்தர் நம்மை சேர்ப்பார். பரலோகத்துக்கு நாம் போக முடியும். அந்த வாசல் நமக்கு திறக்கப்பட்டிருக்கும். ஏசாயாவில் கூட சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள். இந்த இதெல்லாம் வந்து இயேசு சொன்ன சத்தியமான வசனங்கள். இந்த சத்தியமான வசனங்களை நாம் கை கொண்டு வரும்போது நிச்சயமாக பரலோகம் நமக்கு திறந்திருக்கிறது. பரலோகத்தில் நாம் பிரவேசிப்போம். பரலோகத்தில் நாம் தேவனோடு இருப்போம், இயேசு கிறிஸ்துவோடு இருப்போம். அங்கே நம்ம தூதர்களோடு எல்லாரையும் நாம் பார்ப்போம். அவ்வளோ ஒரு மிகுந்த சந்தோஷம் அங்கே இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமானாகிறது இல்லை. விசுவாச பிரமாணத்தினாலே தான் எல்லாமே பரலோகத்துக்கு நாம் போக முடியும். அந்த ஒரு பிரமாணத்தை, அந்த விசுவாச பிரமாணத்தை நாம் கை கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக நாம் ஜீவிப்போமாக. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வோமாக. ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொண்டு ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும்போது நமக்கு எல்லாம் பிதாவுக்குரிய காரியங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள் எல்லாமே நமக்கு இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்துவார். அந்த மறைவான மன்னாவை நம்மை தந்து இந்த பூமியிலே தைரியமாக இயேசுவுக்காக தைரியமாக நம்மளால் வாழ முடியும். அதனாலே தான் தேவன் நமக்கு இந்த கிருபையுள்ள இந்த வார்த்தைகளை நம்மை தந்திருக்கிறார். நான் கை கொண்டு வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிப்போமாக. பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.